புதுச்சேரியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் 60% மக்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் படுக்கக்கூட இடமில்லை. அதிமுக குற்றச்சாட்டு. மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு சட்டசபை கட்ட 600 கோடி ரூபாய் கேட்பதா என அதிமுக கண்டனம். இது தொடர்பாக அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசுக்கு மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசா இல்ல, மக்களுடைய சுகாதாரத்தை பேணி காக்கக்கூடிய ஒரு அரசாக இந்த அரசு இல்ல. மக்களுடைய சுகாதாரம் சம்பந்தப்பட்ட இந்த பிரச்சனையில உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசு இல்ல. அதனாலதான் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நகர பகுதிகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 60% மக்களுக்கு தொற்று நோயில பாதிக்கப்பட்டுள்ளாங்க. வைரல் ஃபீவர்ல இதே இப்ப நீங்க 48 பேர் வந்துக்கிறீங்க. இதுல 23 பேருக்கு சளி பிடிச்சா 10 நாள் இருக்குது. எனக்கு தொடர்ந்து இரும்பு வருது, காய்ச்சல் வருது, கண்ணு எரிச்சல் வருது, கண்ணு பாருங்க சிவப்பாகுது. அந்த படுக்க வசதி இல்ல, பெட்டு வசதி இல்ல. ஆனா சட்டமன்றம் மட்டும் நாங்க 600 ரூபாயில கட்ட போறேன்றீங்க. ஏன் கட்ட போறீங்க? இங்க நோய்வாய்ப்பட்டு போறவங்களுக்கு மருத்துவமனையில உள்ளிருப்பு படுக்க வசதி இல்ல. ஆனா சட்டமன்றம் 600 கோடி கட்ட போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து தெளிவு போயிட்டு வரீங்க. அப்ப மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அரசு இது இல்ல. இந்த அரசு மட்டும் கிடையாது. கடந்த கால திராவிட முன்னேற்ற கழக காங்கிரசினுடைய கூட்டணி முதலமைச்சராக இருந்த நாராயணசாமி அவர்களுக்கும் மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய மனிதனா அவர் ஆட்சி பண்ணல. அவர் இந்த மலிவு விளம்பரத்துக்கு தினசரி பத்திரிகையில செய்தி வரணுக்கோசம் அப்ப இருந்த என்னுடைய சகோதரி கிரண்பேடி அவர்களிடம் தொடர்ந்து சொல்லப்பட்டீங்க. மக்களுடைய நலனை அவர் பின்னுக்கு தள்ளினார். மாநிலத்துடைய வளர்ச்சியை கேள்விக்குறியாக்கினார் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அவர் விதைத்து போன விதத்தான் இன்னைக்கு இந்த ஆட்சியால எதுவுமே செய்ய முடியாம சுத்தமா திகழ்த்து நிக்கிறாங்க. தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர் சின்ன பிள்ளைதான், வயசுலயே சிறுபிள்ளைத்தனமா தான் இருக்கிறாரு. ஆனா அவருடைய நடவடிக்கையும் பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுபிள்ளைத்தனமா இருக்குது. அந்த பிள்ளைய தமிழக முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள அடக்கி வைக்கணும். எங்களுடைய ஆற்றல் மிக்க மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், ஆற்றல் மிக்க எதிர்கட்சி தலைவர் ஒவ்வொரு நாளும் தமிழக அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களையும் செயல்களையும் ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டும் போது இந்த துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தகுதி, தன்னுடைய உயரம் என்னன்னு தெரியாமலேயே சில தவறான வார்த்தைகளை உபயோகப்படுத்தி வருவதை அதிமுக கண்டிக்கிறோம். இன்றைய தினம் தமிழகத்தில் அதிமுக அதாவது மாண்புமிகு புரட்சியாளர் அம்மா அவர்களுடைய ஆட்சியினுடைய முதலமைச்சராக இருந்த மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தினுடைய டெல்டா மாவட்டங்கள் அத்தனையும் பாதுகாக்கப்பட்ட வேளாண் பகுதியாக அறிவித்து சட்டமன்றத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய அடிப்படையில் இன்றைய தினம் தமிழக டெல்டா மாவட்டங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய மக்கள் விரோத திட்டங்களை செயல்படுத்துவதில் இருந்து இன்றைக்கு தவிர்க்கப்பட்டிருக்குது. இது சம்பந்தமான பார்லிமெண்டத்தில் தமிழகத்தினுடைய எம்பியினுடைய எழுத்துப்பூர்வமான கேள்விக்கு மத்திய விவசாயத்துறை அமைச்சர் பதில் சொல்லிக்கிறாங்க. எழுத்துப்பூர்வமாக தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு அதிமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த சட்டத்தின் கீழே புதிதாக நிலத்தடியில் இருந்து எந்த ஆய்வையும் மத்திய அரசாங்கம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலை கொடுக்குறாங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தினமுல்லை நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.